6 லட்சத்துக்கு வாங்க வேண்டிய டிரான்ஸ்ஃபார்மரை 15 லட்சம் ரூபாய் கொடுத்து வாங்கியிருக்காங்க. அப்போ ஒவ்வொரு டிரான்ஸ்ஃபார்மருக்குமே 9 லட்சம் மக்கள் வரிப்பணம். அப்ப இப்படியெல்லாம் செலவை கூட்டி அந்த பணம் எங்க போச்சுன்னு தெரியாது, நமக்கு தெரியும், அனுமானிக்கலாம் எங்க போயிருக்கு, நம்ம அனுமானிக்கலாம். அப்ப இபி மூலமாக மட்டுமே உங்களுக்கு 2,47,000 கோடி கடன் வந்திருக்கிறது. இப்படி ஒரு டிபார்ட்மெண்ட், டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட். நீங்க சொன்னபடி ஏற்கனவே மத அடிப்படையில இடஒதுக்கீடு கொடுத்து பல மாநிலங்களில் ஹைகோர்ட் அதை தடை பண்ணியிருக்காங்க, சுப்ரீம் கோர்ட் தடை பண்ணியிருக்கிறது. அப்ப அன்கான்ஸ்டிடியூஷனல், இல்லீகல் அப்படிப்பட்ட ஒரு கருத்தை ஒரு அமைச்சர் பேசியிருப்பது கண்டிக்கத்தக்க ஒரு செயல். அவர் முதல்ல மன்னிப்பு கேட்கணும். நீங்க சொன்னபடி இப்படிப்பட்ட பேச்சு பேசிய இப்படிப்பட்ட ஒரு சந்தேகத்திற்குரிய ஒரு நபராக இருக்கக்கூடியவர் அமைச்சராக தொடரலாமா என்கின்ற ஒரு கேள்வி நீங்க கேட்டிருக்கீங்க. அது நியாயமான கேள்வி எனக்கு படும் இல்லைங்களா? அப்ப வெறும் ரீல்ஸ் வைத்து அல்லது இன்ஸ்டா வைத்து ஒரு ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் என்கின்ற நம்பிக்கையை தமிழ்நாடு உலகத்துக்கு காட்டியிருக்கிறது. இப்ப நேபாளில் தான் நடந்தது, ஸ்ரீலங்கால, பங்களாதேஷ்ல. இன்னைக்கு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 20 கோடி அளவுக்கு முஸ்லீம் இருக்காங்கன்னா அங்க 20 கோடி அளவுக்கு இந்துக்கள் இருக்கணும் இல்லையா? மேற்கு பாகிஸ்தான், இப்போ உள்ள பாகிஸ்தான்ல விரல் வீட்டு எண்ணக்கூடிய இந்துக்கள் தான் இருக்காங்க. பங்களாதேஷ்ல அங்கங்க கொஞ்சம் சில பாக்கெட்ஸ்ல இருக்காங்க. அப்ப நீங்க லியாக்கத் அலி கான் ஒப்பந்தம் போட்டது உண்மையானால் அங்க உள்ள இந்துக்களுக்கு எல்லா உரிமையும் நீங்க கொடுக்கணும். அப்படி கொடுக்கவில்லை என்று சொன்னா கவர்மெண்ட் ஏற்பட்ட ஒப்பந்தம். ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம். செய்திகள் சிந்தனைகள் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். முதலில் இன்றைய முக்கிய செய்திகளை பார்ப்போம். தாவேகா வெளியிட்ட நிதி சம்பந்தமான வெள்ளை அறிக்கை, அக்கறையா இல்லை அறிவித்த வாக்குறுதிகளுக்கு எண்டுகாடா? முஸ்லிம்களுக்கு இடஒதுக்கீடு குறித்த ஷாஜகான் பேச்சு, தாவேகா அரசின் நிலைப்பாட்டை தெரிவிப்பாரா என இந்து முன்னணி கேள்வி. ஹபீபி திரைப்பட ஆதரவாளர்கள் மீது பாய்ந்து பிராண்டும் டிஎன்டிஜே. மகாராஷ்டிரா ஜால்னா உள்ள ஆங்கில பள்ளி ஆண்டு விழாவில் பாகிஸ்தான் பாடல். செல்போனால் 2 நாடுகள் மட்டுமல்ல, ஒரு மாநிலமும் போய்விட்டது, நீதிபதி ஜியா சுவாமிநாதன். ஸ்ரீராமர் படம் அவமதிப்பு, வங்கதேசத்தில் தீப்பந்தம் ஏந்தி போராட்டம். இன்றைய செய்திகள் குறித்து தனது கருத்துக்களை நம்மிடையே பகிர்ந்து கொள்ள நமது அரங்கத்திற்கு திரு ராம வெங்கடாதிரி அவர்கள் வந்திருக்கிறார். ஸ்ரீ டிவி நேயர்கள் சார்பாக அவரை வரவேற்கிறேன். வணக்கம். வணக்கம் ராஜேஷ். முதல் செய்தி பார்த்தீங்கன்னா, தமிழகத்தை ஆளும் தாவேகா அரசாங்கம் குறிப்பாக நிதித்துறையிலிருந்து ஒரு வெள்ளை அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க. அந்த வெள்ளை அறிக்கை ஏன் வெளியிடுறாங்கங்கிறது அது வேறு விதம். ஆனால் அந்த வெள்ளை அறிக்கையில் என்னென்னா, 10 லட்சம் கோடி அரசுடைய மாநில கடன் இருக்குது. பொதுத்துறை நிறுவனங்களில் வாங்கியிருக்கிற கடன்லாம் சேர்த்தா கிட்டத்தட்ட 13.18 லட்சம் கோடி கடனாக இருக்கிறது. 78,324 கோடி வருவாய் பற்றாக்குறை. வரலாற்றிலே இதுவரை இல்லாத உச்சத்தை தொட்டு இருக்கிறது தமிழக அரசு. அந்த அளவுக்கு திமுக விட்டு போயிருக்கிறது அப்படிங்கிறதும். 5.45% மாநில மொத்த உள்நாட்டு உற்பத்தி மதிப்பில் சொந்த வருவாய் மிக குறைந்த அளவு தான் இருக்குது. குஜராத் இதையெல்லாம் கம்பேர் பண்ணுறப்ப ரொம்ப கீழே இருக்குது அப்படிங்கிறது மாதிரிலாம் பல தகவல்கள் அதில் வந்திருக்கு. இதில் என்னென்னா, குஜராத்தெல்லாம் அதில் பாராட்டியும் உண்மையை சொல்லி தான் ஆகணும். திமுக அரசு இப்படி ரொம்ப மோசமாக நிதிநிலையை கொண்டு நிறுத்தி இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. இவங்க சில தேர்தல் வாக்குறுதிகளை சொன்னாங்க. அதை மடைமாற்றுவதற்காக இந்த வெள்ளை அறிக்கையா இல்லை உண்மையிலே இந்த நிலவரத்தை மக்களுக்கு சொல்லணுங்கிறதா அப்படிங்கிற கேள்வி எழுது. நீங்க எப்படி பாக்குறீங்க? இன்றைக்கு நான் பல கடையில போகும்போது கவனித்த, என் காதில் விழுந்த செய்திகளை பார்க்கும்போது மிகப்பெரிய அளவுல சாதாரண மக்கள் மத்தியில இந்த செய்தி போய் ரீச் ஆயிருக்கு. இந்த 13 லட்சம் கோடி கடன் என்பதை பற்றி பல முறை நாம் சிடிவில பேசியிருக்கோம். எனக்கு தெரிஞ்சு நூற்றுக்கணக்கான முறை பேசியிருக்கோம். அண்ணாமலை அவர்கள் கூட பல முறை அவர் பாஜகவில் இருந்த போது பேசியிருக்கிறார். ஆனால் அப்பெல்லாம் கூட ரீச் ஆகாது, சாதாரண மனிதன் பேசக்கூடிய அளவுக்கு ரீச் ஆயிருக்கு. அது மட்டும் இல்ல, எனக்கு தெரிந்த திமுகவை சேர்ந்த அபிமானி ஒருத்தர்,
திமுக கட்சியுடைய அதுக்கு தீவிரமான ஒரு தொண்டர்னு சொல்லலாம். அவர் வந்து அந்த தமிழ்ல தூய தமிழ் திட்டுவாங்க தெரியுமா, சென்னை பாஷையில செம்மொழியில ஓன்று ஆரம்பித்து ஒரு 3 சொல் உள்ள அதை கிட்ட நூற்றுக்கணக்கான முறை இதை சொல்லி ஸ்டாலினை திட்டினார் திமுக. அந்த அளவுக்கு ஒரு சாதாரண திமுக தொண்டர ஊப்பி அளவுக்கு இது போய் ரீச் ஆயிருக்கின்றது சொன்னால், ஒரு வகையில பார்க்கும்போது விஜய்க்கு இருக்கிற அந்த சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்ஸ் அதனுடைய ரீச் எந்த அளவுக்கு இருக்கின்றது பாராட்டுறேன். இப்ப அதே நேரத்துல என்ன சொல்றாங்க, இந்த வெள்ளை அறிக்கை படிச்சு பிரஸ் மீட்டை பேசும் பொழுது எப்படி திமுகவில் வந்து தியாகராஜன் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர் தமிழை எப்படி கடிச்சு துப்புவாரோ அதே போலதான் மரிய வில்சனும் கடிச்சு துப்புறாரு. அவர் பேசுற தமிழ் வாழ்க ஒரு மாதிரி புரியாதுதான் இருக்குது. ஆனாலும் கூட அது மக்களுக்கு போய் சேர்ந்திருக்கிறது அப்படிங்கிற பார்க்கும்போது யார் சொல்கிறாரு அப்படிங்கறத பொறுத்துதான் இருக்குது. என்ன சொல்கிறாரு என்பது யாரும் தமிழக மக்கள் கவலைப்படல. இருந்தாலும் ஒரு கருத்து போய் சேர்ந்திருக்கிறது. இத்தனை ஆண்டு கால திராவிட மாடல் ஆட்சியில தமிழகத்திற்கு இதுதான் நேர்ந்திருக்கின்றது என்கின்ற உண்மை சாதாரண மனிதர்களுக்கு போய் சேர்ந்திருக்கின்றது என்பது பாராட்டக்கூடிய ஒரு விஷயம். அதனால வந்து இது ஒரு பக்கம். இப்ப நீங்க சொன்னது போல அடுத்து இவங்களுடைய திட்டங்கள்லாம் வந்து செய்ய முடியாது என்பதற்கான எக்ஸ்கியூஸ் அதற்காக இதை சொல்லியிருக்கிறாரா என்று ஒரு சில கோணத்தில் சில பேர் சொல்றாங்க. தாய்மாமன் சீர்லாம் கொடுக்க முடியுமா? தாய்மாமன் சீர் கொடுக்க முடியாது, 3500 ரூபாய் மகளிர் உரிமை தொகை கொடுக்க முடியாது, தமிழ்நாடு முழுக்க பஸ் கொடுக்க முடியாது, இப்படி எல்லாம் முடியாது என்று சொல்வதற்கு முன்னோட்டமாக இதை சொல்லியிருக்கிறார் என்று ஒரு சில பேர் சொல்றாங்க. இன்னும் சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, இந்த பை எலெக்ஷன் வரப்போகுது இல்லையா, அந்த எலெக்ஷன் முடிந்த பிறகு இன்னும் சொத்து வரி என்னென்ன தமிழக அரசு சார்பாக என்னெல்லாம் உயர்த்த முடியுமோ எல்லாத்தையும் உயர்த்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. ஏன்னா இந்த மாதிரி வெள்ளை அறிக்கை விட்டாச்சு, அதற்காக நாங்க இந்த மாதிரி பண்றோம். திமுக அப்படிதானே பண்ணது. ஆமா, அவங்க அதிமுக குறித்து ஒரு வெள்ளை அறிக்கை விட்டாங்க, அதுக்கப்புறம் தான் சொத்து வரி குடிநீர் வரி எல்லா அப்படி வரக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது என்று சொல்கிறார்கள். போக போகதான் தெரியும் என்ன என்பது. ஆனா ஒரு விஷயம் என்னன்னா, இதை மையமாக வைத்து இந்த இலவசங்கள் ஃப்ரீபீஸ் கலாச்சாரத்தை ஒழிப்பதற்கான முயற்சிகளை விஜய் அரசு எடுத்தால் நான் அதை வரவேற்பேன். இவங்க என்னென்ன இலவசம் சொன்னாங்களோ, கவர்ச்சியான என்னென்ன தேர்தல் வாக்குறுதிகள் கொடுத்தார்களோ, அதை எதுவுமே செய்ய முடியாது என்பதற்காக இந்த வெள்ளை அறிக்கை விடப்பட்டிருக்குமே. ஆனால் அதை நான் வரவேற்கிறேன். ஏன்னா இது வந்து இதோட போகட்டும். ஒரு ஜெனரேஷன் இப்படி இல்லாம ஃப்ரீபி இல்லாம ஒரு ஆட்சி நடக்கட்டும், அது நல்லது. அப்படி நான் பாக்குறேன். இந்த வெள்ளை அறிக்கையை பொறுத்த வரைக்கும் பல விஷயங்கள் சொல்லியிருக்காரு, டீட்டெயிலா சொல்லியிருக்காரு. அதுல வந்து பாத்தீங்கன்னா பாருங்க, 22.8% வட்டிக்கே கொடுக்குறோம், 64.4% வந்து சம்பளம் பிளஸ் பென்ஷன் கொடுக்குறோம். அப்போ 100 ரூபாய் நம்ம வந்து தமிழக அரசுக்கு வருமானம் வந்ததுன்னா அடுத்த வளரணும் இல்லையா, வளர்ச்சி, அந்த வளர்ச்சிக்காக செலவு பண்ணக்கூடிய தொகை 100 ரூபாயில 14 ரூபாய். எப்படி வளரும்? வட்டிக்கே எவ்வளவு கட்டுறோம் பாருங்க. ஆக இப்படி பார்க்கும்போது சர்ப்ளஸா உபரியா இருக்கக்கூடிய மாநிலம் பட்ஜெட் வந்து போட்டு எக்ஸ்ட்ரா பணம் இருக்கு. குஜராத் அப்படிதான் இருக்கிறது. மிக மெல்லிய அளவுல, அதாவது அந்த டெபிசிட் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு. மினிமம் அப்படி இருக்கக்கூடிய மாநிலம் கர்நாடகா, மகாராஷ்டிரா. நாட்டிலே தலைகீழ் இடத்துல ரொம்ப மோசமாக திவாலாகக்கூடிய ஸ்டேஜில் இருக்கக்கூடிய மாநிலம் தமிழகம். இதை அவர் சொல்லியிருக்கார். அவர் சொன்ன 4-5 விஷயம் என்னன்னா, முதல் விஷயம் நம்ம கவனிக்கக்கூடிய முக்கியமான விஷயம் என்னன்னா பாருங்க, 58,000 கோடி கிட்டத்தட்ட அந்த அளவுக்கு வந்து லீக்கேஜஸ் மூலமாக என்று ஒரு வார்த்தை பயன்படுத்தியிருக்காரு. அதான் நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்னா, நிர்வாக சீர்கேடு சொல்லலாமா, அலட்சியம் சொல்லலாமா, பர்பஸாக இது மாதிரி வேண்டுமென்றே வந்து பணம் களவாடப்பட்டு கள்ளக்கணக்கு எழுதப்பட்டு என்று சொல்வதா, லஞ்சமா, ஊழலா, அது எப்படி வேணா எடுத்துக்கலாம். ஏன்னா வெள்ளை அறிக்கையில இந்த மாதிரி வெளிப்படையா வந்து லஞ்சம் ஊழலுக்காக சொல்ல முடியாது. அதனால அது இந்த மாதிரி ஒரு நாசுக்கான வார்த்தைகளை சொல்லியிருக்கிறார். அப்ப கிட்டத்தட்ட 58,000 கோடிங்கிறது ஒரு சாதாரண ஒரு அமௌண்ட் இல்லை, எவ்வளவு பெரிய அமௌண்ட். அவ்வளவு பெரிய தொகை வந்து இந்த மாதிரி லீக்கேஜ் ஆகி போயிருக்கின்றது சொன்னால், அடுத்து அதே போல லீக்கேஜ் ஆகாமல் போவதற்கு என்ன, அதை அடைப்பதற்கான என்ன ஏற்பாடு, அது அப்படி செஞ்சதுக்கு மேல யார் என்ன நடவடிக்கை எடுக்க போறீங்க, இதெல்லாம் சொல்லணும் இல்லையா. அதை பற்றி ஒன்றும் சொல்லலை, அதெல்லாம் சொல்லுவார், நான் எதிர்பார்க்கிறேன். அடுத்தாவது சொல்லணும் அவர். அதே போல பாருங்க, கனிம வளத்தின் மூலமாக எத்தனை கனிம வளங்கள் தமிழ்நாடு முழுக்க இருக்கும். கனிம வளத்தை இட்ஸ் வெரி ரிச் இன் ஸ்டேட்.
இப்படி பீகார் போலவோ மற்ற மத்திய பிரதேஷ் போலவோ கனிம வளங்கள் ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய மாநிலம். ஆனால் இந்த அளவுக்கு கனிம வள சுரங்களோ ஒப்பிடும்போது அதை கம்பேர் பண்ணி காட்டுறாரு. கனிம வளத்தின் கூட வரக்கூடிய வருமானம் வந்து ரொம்ப குறைவா இருக்கு. அப்ப மிச்சம் எங்க போகுது? கனிம வளத்தை தோண்டி எடுக்கிறாங்க, அவ்வளவு வருமானம் வரணும், ஆனா வரல. அப்ப கணக்கில் வராத இந்த பணம் எங்கே போகிறது? இதுல கேள்வி. இது சுட்டி காட்டி இருக்கிறார், அடுத்த நடவடிக்கை எடுப்பாரா? இதான் நம்முடைய கேள்வி. அதே போல இன்னொரு விஷயம் சொல்லியிருக்காரு. 1956 2020 வரைக்கும் 56 தான் தமிழ்நாடு உதயமாகிறது. அந்த 65 ஆண்டுகள் தமிழ்நாடு உருவாகி 65 ஆண்டுகள்ல இப்போ ஒரு அரசாங்கம் இருக்குன்னா வந்து கடன் வாங்காம இருக்க முடியாது. ஏன்னா வந்து வளர்ச்சி திட்டம் இருக்கணும், பல மேம்பாட்டு திட்டத்துக்காக வளர்ச்சிக்காக கடன் வாங்கத்தான் செய்வாங்க, அது கட்டுவாங்க, அடுத்து திருப்பி வளர்ச்சி, இப்படிதான் இருக்கும். ஆனால் இந்த 65 ஆண்டுகள்ல தமிழ்நாடு எந்த அளவுக்கு கடன் வாங்கியதோ அதே அளவு கடன் இந்த 5 ஆண்டுகள் மட்டுமே ஸ்டாலின் ஆட்சியில் வாங்கப்பட்டிருக்கிறது. இதுதான் அது சொன்ன முக்கியமான பாயிண்ட். இது வந்து ஹைலைட் பண்ணி பார்க்க வேண்டிய விஷயம். அப்ப நம்ம கேள்வி என்னன்னா, அப்படி பார்க்கணும்னா 65 ஆண்டுகள் என்ன வளர்ச்சி, அதே வளர்ச்சி இந்த 5 ஆண்டுகள் இருக்கணும். வரல இல்ல? அப்ப அந்த பணம் எங்க போச்சு? கடன் எதுக்கோ வாங்குறீங்க பாருங்க. ஒரே ஒரு சின்ன உதாரணம் மட்டும் எடுக்கிறேன். இப்போ வந்து டிஎன்இபிக்கு மட்டும் 2,47,000 கோடி கடன். இது ஒரு ஸ்டேட்மெண்ட், அவ்வளவுதான். இதுக்கு பின்னாடி பின்னாடி நம்ம பார்க்கணும். இப்ப டிஎன்இபிக்கு எப்படி அவ்வளவு பெரிய கடன் வருது? இப்ப பாருங்க, நிலக்கரி வந்து தரம் குறைந்த நிலக்கரியை வாங்கி தரம் வாங்கி நிலக்கரியுடைய காசு பே பண்ண மாதிரி கணக்கு எழுதி அந்த பணம் எங்கே மடைமாற்றம் செய்யப்பட்டது? இது ஒரு பக்கம். டன் டன்னா ஒரு கப்பலா நிலக்கரியே காணோம் என்று சொல்லி, அது இருந்த ஹார்ட் டிஸ்கும் காணோம் என்று சொல்லி, அப்ப எவ்வளவு பணம் போயிருக்கு பாருங்க, இல்லைங்களா? இப்ப டிரான்ஸ்ஃபார்மர் 6 லட்சத்துக்கு வாங்க வேண்டிய டிரான்ஸ்ஃபார்மர் 15 லட்சம் ரூபாய் கொடுத்து வாங்கியிருக்காங்க. அப்ப ஒவ்வொரு டிரான்ஸ்ஃபார்மருக்குமே 9 லட்சம் மக்கள் படிப்பணும். அப்ப இப்படியெல்லாம் வந்து செலவை கூட்டி அந்த பணம் எங்க போச்சு தெரியாது, நமக்கு தெரியும், அனுமானிக்கலாம் எங்க போயிருக்கு, நம்ம அனுமானிக்கலாம். அப்ப இபி மூலமாக மட்டுமே வந்து உங்களுக்கு வந்து 2,47,000 கோடி கடன் வந்திருக்கிறது. இப்படி ஒரு டிபார்ட்மெண்ட், டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட். இப்ப ஆம்னி பஸ் அவன் வந்து இலவச பஸ் உடலன்னு விடுங்க, ஒயிட் போர்டு சர்வீஸ் மேல இலவச பஸ் உடல இருந்தாலும், யாராவது ஒரு ஆம்னி பஸ்காரன் வந்து இன்னைக்கு கம்பெனி ஆரம்பிக்கிறான், ஆம்னி பஸ்ஸுக்கு இதே போல எக்கச்சக்க டாக்ஸ் போடுறான், இல்லைங்களா? அந்த டாக்ஸையும் கட்டிட்டு அவன் வந்து அடுத்த வருஷம் இன்னொரு பஸ் வாங்குறான், அதுக்கு அடுத்த வருஷம் இன்னொரு பஸ் வாங்குறான். ஆனால் டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட் ஒவ்வொரு வருஷம் நஷ்டத்திலேயே காமிக்கிறாங்க. எப்படி? அப்ப எந்த அளவுக்கு நிர்வாக சீர்கேடு இருக்கிறது, அந்த நிர்வாக சீர்கேடு மூலம் எங்க பணம் எங்க போயிட்டு இருக்கு, லீக்கேஜ் ஆகி, அது எப்படி தடுக்க போறாங்க? அது தடுக்காட்டி இதே வெள்ளை அறிக்கை அடுத்த 100 ஆட்சியில் வரும், அவ்வளவுதான். ஆகவே இப்போ வந்து உங்களுக்கு டெஸ்ட் பண்ணிருக்கான்னு வச்சுக்கோங்க, டாக்டர் வந்து ஃபுல் பாடி செக்அப் 5,000 ரூபாய் கொடுத்தீங்கன்னா பேக்கேஜ், அதுல வந்து எல்லாம் சொல்லிடுறாங்க, எல்லாம் இது இருக்கு, இங்க கோளாறு இருக்கு, லிவர்ல இந்த பிரச்சனை, ஹார்ட்ல எல்லாம் சொல்லிட்டாங்க. ஸ்கேன் ரிப்போர்ட் வந்து மட்டும் வந்தா போதுமா? அடுத்து என்ன பண்ணணும்? அடுத்து அதை எப்படி சீர் செய்வது என்பதற்கான நடவடிக்கையில் இறங்காவிட்டால் இந்த வெள்ளை அறிக்கையால் எந்த பயனும் இல்லை. அதனால அதை செய்வார் என்று எதிர்பார்க்கிறேன். செய்தால் இது ஒரு மாற்றத்திற்கான ஒரு வெள்ளை அறிக்கையாக பார்க்கலாம், இல்லாட்டி ஒரு கண் துடைப்பா பார்க்க முடியும். தமிழகத்தில் இந்த தாவேகா அரசு வந்ததிலிருந்து ஒரு பக்கம் மதமாற்ற கும்பல்கள் தொடர்ச்சியாக வேகமாக வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. திமுக அரசில் நீதிமன்றத்தினால் கிடப்பில் உத்தரவை அடுத்து கிடப்பில் போடப்பட்ட சர்ச்சுகள்லாம், சட்டவிரோத ஜபக்கூடங்கள்லாம் உடனே திரும்ப கட்டக்கூடிய ஒரு வகை பார்க்குறோம். மதமாற்ற பிரச்சாரங்களும் பொதுவெளியிலேயே பகிரங்கமாக நடக்கக்கூடியது. நேற்று கூட பார்த்துருக்காங்க, செய்திகள் சிந்தனையில் பேசியிருப்பாங்க, திருநெல்வேலியில் 10 நாளில் 3 மிக பிரம்மாண்டமான பிரச்சார கூட்டங்கள் நடந்திருக்கு அப்படின்னு. இது கிறிஸ்துவ சம்பந்தமாக இந்த ஆட்சி அது போல் நகர்ந்து கொண்டு இருக்கிறதுங்கிறது ஒரு பக்கம் பார்த்தா, ஆளும் அரசியலே இப்போ கூட்டணி வந்து சேர்த்த ஐயுஎம்எல் அந்த கட்சியுடைய ஷாஜகான், அவர் எப்படிப்பட்ட தொடர்பை வைத்திருக்கிறார் வெளிநாடுகளோடு அப்படிங்கிறத நம்ம பாலகௌதமே ஸ்ரீ டிவியில் மிக விரிவாக பேசியிருக்கிறார். அவர் முதல்ல அமைச்சராகவே தொடர வேண்டுமாங்கிறதே ஒரு கேள்விக்குறி, அதை மத்திய உளவுத்துறை கண்காணிக்கிறதாங்கிறது ஒரு விஷயம். இப்போ அவர் என்ன சொல்லியிருக்காரு, மத ரீதியாக இடஒதுக்கீடு, இஸ்லாமியர்களுக்கு தனி இடஒதுக்கீடு, அது 5% கொடுப்பதற்கு குறித்து
உங்கள் அமைச்சரவை யோசிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு. இதை கண்டித்து காடேஸ்வரா சுப்பிரமணியம் அவர்கள், இந்து முன்னணி மாநில தலைவர், ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காரு. உச்சநீதிமன்றம் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறது, மத ரீதியாக இடஒதுக்கீடு இல்லை அப்படின்னு. பல மாநிலங்கள் ஓட்டுக்காக இந்த தேர்தல் வாக்குறுதியாக சொன்ன பிறகு கூட அதை சுப்ரீம் கோர்ட்டு ஸ்ட்ரைக் டவுன் பண்ணியிருக்காங்க. அதே கருத்தை ஷாஜகான் சொல்றாரு. இப்போ இது ஷாஜகானுடைய கருத்தா முதல்வர் விஜயுடைய கருத்தா அப்படிங்கிறத அவர் தெளிவுபடுத்த வேண்டும். இந்த கருத்து தான் தாவேக்காவுடைய விஜயுடைய கருத்து என்றால், நாங்கள் மக்களை திரட்டி போராடவும், குறிப்பாக இந்துக்களை திரட்டி போராடவும், நீதிமன்றம் மூலமாக சட்ட போராட்டம் நடத்தவும் இந்து முன்னணி தயாராக இருக்கிறது. காரணம், இந்துக்களுக்காக வாதாட, போராட, பரிந்து பேச இந்த இயக்கம் இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காரு. நீங்க எப்படி பாக்குறீங்க? முதலில் இந்து முன்னணிக்கு என்னுடைய வாழ்த்துக்கள், வணக்கங்கள். நீங்கள் சொன்னது போல ஹிந்துக்களுக்கு ஒரு நாதி இல்லாத ஒரு நாட்டில் ஹிந்துக்கள் பெரும்பான்மையாக இருந்தால் கூட இந்த நாட்டினுடைய சட்டங்களோ அல்லது கோர்ட்டோ நீதி அமைப்புகளோ மற்ற கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷனோ எதுவுமே ஹிந்துக்களுக்கு நியாயம் கொடுக்காத சமயத்தில் இப்படிப்பட்ட சமுதாய இயக்கங்கள் மட்டுமே ஹிந்துக்களை இன்றைக்கு காப்பாற்றி கொண்டிருக்கின்றது. அந்த வகையில் ஹிந்து முன்னணி பாராட்டுறேன். தமிழகத்தில் உள்ள ஒவ்வொரு ஹிந்துக்களும் ஹிந்து முன்னணிக்கு உங்களுடைய ஆதரவு கொடுக்கணும். ஹிந்து முன்னணியில் ஏதோ ஒரு வகையில நீங்க உதவி செஞ்சாலும் பின்னால் இருக்கணும். ஏன்னா ஹிந்துக்களுக்காக உள்ள ஒரே அமைப்பு தமிழ்நாட்டில் ஹிந்து முன்னணி தான். இப்ப நீங்க சொன்னீங்க இந்த மாதிரி விஜய் அரசாங்கத்துல சிறுபான்மை அவங்க எல்லாம் ரொம்ப ஆஹா ஓஹோன்னு ரொம்ப உற்சாகமா இருக்காங்க. இந்த விஜயோடைய அரசாங்கமும் ஒரு மைனாரிட்டி கவர்மெண்ட், அதாவது பெரும்பான்மை எண்ணிக்கை இல்லாத சிறுபான்மை மைனாரிட்டி கவர்மெண்ட். அதனால இது மைனாரிட்டி கவர்மெண்டா இருக்குது. ஆனால் மைனாரிட்டிகளுக்கு மட்டுமே ஆன கவர்மெண்டா நினைச்சிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கக்கூடாது, எல்லாருக்குமான கவர்மெண்ட். அதனால இதை அவங்க புரிஞ்சுக்கணும். இது முதல்ல. நம்முடைய நாட்டினுடைய வரலாற்றை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா திரும்ப திரும்ப, ஏன்னா இஃப் யூ ஃபர்காட் ஹிஸ்டரி, ஹிஸ்டரி வில் ரிப்பீட். இதை ஒரு ஆங்கில பழமொழி. நீங்க வரலாற்றை மறந்து போச்சுன்னா திரும்ப திரும்ப இந்த வரலாறு வந்துட்டே இருக்கும். இது வேறு வகையில யூ ஷுட் லேர்ன் லெசன்ஸ் ஃப்ரம் ஹிஸ்டரி. 47 இந்த நாட்டிலிருந்து நாங்கள் இந்த நாட்டில் இந்துக்களோடு சேர்ந்து வாழ மாட்டோம், எங்களால் சேர்ந்து வாழ முடியாது என்று சொல்லி தனியா பிரிஞ்சு போறாங்க. அப்படிதான் பாகிஸ்தான் உருவாகிறது. அதற்கு முன்னாடி என்ன வருதுன்னா செப்பரேட் எலக்டரேட், முஸ்லீம்களுக்கும் தனி தொகுதி, அந்த தொகுதி முஸ்லீம் மட்டும் தான் நிற்க முடியும். இப்படி முதல்ல மத ரீதியான ஒரு தொகுதி ஒதுக்கீடு செய்ய ஆரம்பித்த பிறகுதான், அதன் பிறகுதான் நாடே பிரிவினை ஆகிறது. அப்ப பிரிவினை பேசக்கூடிய, அந்த மத ரீதியான பிரிவினை பேசக்கூடிய இந்த மாதிரி எண்ணமே வரக்கூடாது என்பதற்காகத்தான் நம்ம இந்தியாவில் என்ன பண்றாங்க, பிரிஞ்சு நம்ம நாடு வந்த பிறகு மதசார்பற்ற நாடாக அறிவிக்கிறாங்க. அப்ப மத அடிப்படையில் நீங்க எது கொடுத்தாலும் இட் இஸ் அன்கான்ஸ்டிடியூஷனல். அரசியல் அமைப்பு அடிப்படை சட்டம் இருக்கு. இப்ப நீங்க புதுசா ஒரு லா ஆக்ட் பண்றீங்க, அது பாஸ் ஆகுது, அது எந்த சட்டம் வேணா இருக்கட்டும். இப்ப யூனிஃபார்ம் சிவில் கோடு வச்சுக்கோங்களேன், இல்லை வேற ஏதோ ஒரு சட்டம் வச்சுக்கோங்களேன், கட்டாய மதமாற்ற தடை சட்டம், இப்படி ஏதோ ஒரு சட்டம் நீங்க பாஸ் பண்றீங்க. அப்படி பாஸ் பண்ணா கூட இந்த பாஸ் பண்ணக்கூடிய சட்டம் பெரும்பான்மையா வந்தாச்சு, சட்டமா வந்தாச்சு, கெசட்ல போட்டாச்சு. அப்ப கூட சுப்ரீம் கோர்ட் என்ன சேலஞ்ச் பண்ண முடியும்? அரசியலமைப்பு சட்டத்தினுடைய அடிப்படை கான்ஸ்டிடியூஷனுக்கு விரோதமா இது இருக்கா, அதுதான் சேலஞ்ச் பண்ண முடியும். அப்ப மத அடிப்படையில் எதுனா இட் பிகம்ஸ் அன்கான்ஸ்டிடியூஷனல். எப்படி இந்த மாதிரி பேச முடியும்? நீங்க சொன்னபடி ஏற்கனவே மத அடிப்படையில இடஒதுக்கீடு கொடுத்து பல மாநிலங்களில் ஹைகோர்ட் அதை தடை பண்ணியிருக்காங்க, சுப்ரீம் கோர்ட் தடை பண்ணியிருக்கிறது. அப்ப அன்கான்ஸ்டிடியூஷனல், இல்லீகல். அப்படிப்பட்ட ஒரு கருத்தை ஒரு அமைச்சர் பேசியிருப்பது கண்டிக்கத்தக்க ஒரு செயல். அவர் முதல்ல மன்னிப்பு கேட்கணும். நீங்க சொன்னபடி இப்படிப்பட்ட பேச்சு பேசிய இப்படிப்பட்ட ஒரு சந்தேகத்திற்குரிய ஒரு நபராக இருக்கக்கூடியவர் அமைச்சராக தொடரலாமா என்கின்ற ஒரு கேள்வி நீங்க கேட்டிருக்கீங்க. அது நியாயமான கேள்வி எனக்கு படுது. காங்கிரஸ் ஆட்சியில் என்ன பண்ணாங்க? மைனாரிட்டி ஸ்காலர்ஷிப். சிறுபான்மையா இருந்தா அந்த மதத்தை சேர்ந்தவனா இருந்தா ஸ்காலர்ஷிப். அதாவது ஒருத்தர் இப்ப நாகர்கோயில ஒருத்தர் இருக்கார், திருநெல்வேலியில் ஒருத்தர் இருக்கார், ஆறுமுகசாமி நாடார்னு வச்சுக்கோங்களேன். அவருக்கு ஸ்காலர்ஷிப் கிடையாது. அந்த ஆறுமுகசாமி நாடார் அந்தோணிசாமி நாடாரா மாறிவிட்டால் ஸ்காலர்ஷிப் உண்டு. அப்ப மதமாற்றத்தை ஊக்குவிப்பதற்காக ஒரு ஸ்காலர்ஷிப் காங்கிரஸ் கொண்டு வந்தாங்க. அப்புறம் சுப்ரீம் கோர்ட்ல சேலஞ்ச் பண்ணி இன்னும் அந்த கேஸ் நடந்துட்டு இருக்கு. ஆகவே
மதத்தின் அடிப்படையில் எது கொண்டு வந்தாலும் இட் பிகம்ஸ் அன்கான்ஸ்டியூஷன், அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. அதனால நீங்க சொன்னபடி, காடேஸ்வராஜி சொன்னபடி, இது அவருடைய சொந்த கருத்தா இல்ல தாவேக்காவுடைய நிலைப்பாடா என்பதை விஜய் வெளிப்படையாக பேசணும். அப்படி இருக்கவும் முடியாது. ஏன்னா சட்டவிரோதமாக ஒரு ஆட்சி தன்னுடைய கருத்தை சொல்ல முடியாது. அதனால விஜய் தன்னுடைய கருத்தை தெளிவுபடுத்த வேண்டும் என்று காடேஸ்வராஜ் அவர்கள் கேட்டிருக்கிறார். அதை செய்வார் என்று நாம் எதிர்பார்க்கிறோம். கருத்து சுதந்திரத்திற்கு எதிரான ஒரு முழக்கமாக இருக்கிறது எது அப்படின்னா, அது யாருக்கு எதிராக அப்படிங்கிறத பார்க்க வேண்டியது இருக்கு. இப்போ சமீபத்தில் ஓடிக்கொண்டே இருக்கக்கூடிய படம் அபிபி அப்படின்னு ஒரு படம். இது தமிழகத்தில் தென் மாவட்டத்தில் ஒரு முஸ்லீம் குடும்பத்துக்கு மத்தியில் நடக்கக்கூடிய ஒரு கதை அம்சமாக இந்த படத்தை எடுத்திருக்காங்க. அதாவது அந்த கதையே ரொம்ப பின்னோக்கி செல்லக்கூடியது. இப்போ கரண்ட்ல நடக்கிறது மாதிரி இல்லை, கொஞ்சம் பின்னால் இருக்கிறது மாதிரி இருக்குது. அந்த காலகட்டத்தில் இஸ்லாமியர்கள் எப்படி இருந்தாங்க, அவங்களுக்குள்ளார மற்ற சமூகங்களோட எப்படி இயல்பாக அவங்க இருந்தாங்க, அந்த விஷயத்தெல்லாம் அதில் சொல்லப்பட்டு இருக்கிறது. இப்போ இந்த படத்துக்கு ஆதரவாக இயக்குனர் ப. ரஞ்சித் கூட சொல்லியிருக்காரு, இது முஸ்லீம்கள்னாலே குண்டு வைக்கிறவங்க அப்படிங்கிறது மாதிரி தமிழ் சினிமா அவங்களை கட்டமைத்துட்டு இருக்கிறது மாறி அந்த ஒரு எளிய வாழ்க்கை, ஒரு எளிமையான வாழ்க்கை வாழக்கூடிய ஒரு இஸ்லாமிய குடும்பத்தில் அங்கே எப்படியெல்லாம் அவங்களுடைய போக்கு இருக்கிறது, காதல் எப்படி இருக்கிறது, உறவுகள் எப்படி இருக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் அதில் அழகாக காட்டியிருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறார். அதே போல் இஸ்லாம் ஒரு இனிய மார்க்கம் அப்படின்னு சொல்லி இஸ்லாமிய பிரச்சாரம் செய்யக்கூடிய அபீப் முகமது அப்படிங்கிறவர் இந்த படத்தை நம்ம பாராட்டணும், இது ஒரு ஈரானிய படம் போல எடுத்திருக்காங்க அப்படின்னு அவர் டைரக்டருக்கு எல்லாருக்கும் பாராட்டுறாங்க. சரி, இதெல்லாம் நல்லா தானே இருக்குது, இப்போ எதுக்கு இதை நியூஸ் எடுத்திருக்கீங்க அப்படின்னா, இப்படி கருத்து சொன்னவர்களுக்கு எதிராக தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்லேருந்து கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. இந்த படத்தில் எந்த இதை தைரியமாக இந்த டைரக்டர் எடுத்துட்டாருன்னு சொல்கிறீங்க, ஹிஜாப் இல்லாத ஒரு பெண் பிள்ளையை காட்டியிருக்கிறாங்க, ஸ்கூல் படிக்கிறப்பயே அவங்களுக்குள்ளார ஒரு காதல் வருவது போல, அதுவும் ஒரு இஸ்லாமிய பெண்ணுக்கு காதல் வருவது போல படத்தில் காட்டியிருக்காங்க, இதையெல்லாம் தான் நீங்கள் இந்த மார்க்க அறிஞர்கள் ஏற்றுக்கொள்கிறீர்களா அப்படின்னு சொல்லி ஒரு செல்லமாக ஒரு மிரட்டல் கொடுத்துருக்கிறதையும் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. இது ஏன் செல்லமாக மிரட்டல் அப்படிங்கிறத நீங்களும் அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. இல்லை அவங்க கொஞ்சம் வலுவாக எப்படி மிரட்டி இருப்பாங்க அப்படிங்கிறதும் உங்களுக்கு தெரியும். இதை குறித்து என்ன நினைக்கிறீங்க? அதாவது பொது வெளியில செல்லமாக மிரட்டுவார்கள், தனிப்பட்ட முறையில் எப்படி மிரட்டியிருப்பாங்கிறது நாம யூகிக்கலாம். திரைப்படத்தை திரைப்படமாக பார்க்க வேண்டும் என்று இதற்கு முன்னால் பல பேர் நமக்கு அறிவுரை சொன்னாங்க. பல திரைப்படங்கள் இந்து மதத்தை பத்தி எவ்வளவு கேவலமா எடுத்த திரைப்படத்தை பத்தி நம்ம பேசணும், உடனே அப்படி சொல்லுவாங்க. நிறைய திரைப்படம் அந்த மாதிரி வந்திருக்கிறது. அப்ப அந்த மாதிரி அறிவுரை சொன்னவங்களா இப்ப இதுக்கு என்ன சொல்ல போறாங்க, இது நம்முடைய கேள்வி. இன்னொன்று, ஒரு திரைப்படத்தை இருக்கக்கூடிய அந்த திரைக்கலைஞருக்கு ஒரு சமுதாயத்தை பற்றிய ஒரு குறிப்பிட்ட ஒரு சமுதாயம் ஒரு செக்மெண்ட்டை பற்றி ஒரு கருத்தை சொல்றாருன்னா சுதந்திரம் இருக்கிறது, என்ன இருக்கோ அப்படியே சொல்லிட்டு போனோம், அதை இப்படி ஏத்துக்கலாமே. இப்ப இன்னும் சொல்ல போனா பிராமண சமுதாயத்தை கொச்சைப்படுத்தி எத்தனையோ படம் வந்திருக்கிறது, நிறைய படம். அதே சமுதாயத்தை சார்ந்தவர்கள் படம் எடுக்கிற படத்திலேயே அது உண்டு, அந்த மாதிரி உண்டு, இந்த மாதிரி படம் வந்திருக்கிறது. இப்ப இஸ்லாமிய சமுதாயத்தை பத்தி மட்டும் ஒரு கதையை எடுத்தா உடனே இவங்களை துள்ளி குச்சி ஓடி வராங்க. அதுல ஒரு தவறாகவும் ஒன்றும் சொல்லலைங்கிறது. இப்போ இதுக்கு முன்னாடி நடந்த படங்கள் எடுத்துக்கோங்க, பாம்பே திரைப்படம் வந்தது, விஸ்வரூபம் திரைப்படம் வந்தது, ரோஜா திரைப்படம் வந்தது. பாம்பே திரைப்படத்தில் இருக்கக்கூடிய காட்சிகளை ஏன் இந்த மாதிரி எடுத்தா என்று சொல்லி வீட்டுல குண்டு போடுறாங்க, மணிரத்னம் வீட்டுல. அப்ப இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒரு இஸ்லாமிய ஒரு திரைப்படம் எடுக்கிறதா இருந்தா அந்த கதை கரு எப்படி காட்சிப்படுத்த எல்லாத்தையும் முதல்ல போய் இவங்ககிட்ட போய் டிஎன்டிஜே இதே போன்ற இஸ்லாம் அமைப்புகள்கிட்ட போய் ஐயா இந்த மாதிரி நாங்கள் வச்சிருக்கோம், நாங்கள் சினிமா எடுக்கலாமா, இந்த மாதிரி காட்சி அமைக்கலாமா அப்படின்னு அவங்க சென்சார் போர்டு மாதிரி இவங்க சென்சார் போர்டு சர்டிஃபிகேட் வாங்கின பிறகு அவங்க எடுக்க முடியும். இப்பொழுது முதல்வராக இருக்கக்கூடிய விஜய் அவர்கள் துப்பாக்கின்னு ஒரு படத்தில் நடிச்சார், ஏஆர் முருகதாஸ் இயக்க படம். அதுல ஸ்லீப்பர் செல்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்திட்டாங்கன்னு சொல்லி அந்த படத்தை பெரிய அளவு இதே அமைப்புகள்லாம் கண்டனம் தெரிவித்தது, போராட்டம் நடத்தியதெல்லாம் பார்க்குறோம். உண்மையை சொல்லும் போது நீங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய தைரியம் உங்களுக்கு வேணும், இது ஒண்ணு. இரண்டாவது, இந்த படத்துல அந்த முகமது ஹபீப் என்பவர் என்கிற ஒரு பெரிய இஸ்லாமிய பேச்சாளர் என்ன சொல்லியிருக்கார், பாராட்டி இருக்கிறார். தென்காசி மாவட்டத்துல அந்த பகுதியில் உள்ள ஒரு சாதாரண முஸ்லீம் இளைஞருக்கு 30 ஆண்டுகளுக்கு முன்பு
தறி நெய்யக்கூடியவர்கள், பாய் முடியக்கூடியவர்கள், அவங்க குடும்பத்தை சேர்ந்தவன் ஒருத்தன் வளைகுடா நாட்டுக்கு வந்து வேலை தேடி போறான். அப்போ ஒரு சாதாரண ஒரு இஸ்லாமிய பையனுக்கு பெண்ணுக்கு நடக்கக்கூடிய பள்ளிக்கூடத்தினுடைய காதல் கதை எப்படி இருக்க முடியும்? அப்படிதான் காட்சிப்படுத்த முடியும். இப்ப எங்க ஊர்ல நான் வந்து 30 ஆண்டுகளுக்கு முன்பு சொல்றேன், முஸ்லீம் பெண்களை நாங்களாம் பாயம்மான்னு கூப்பிடுவோம், பாய் அக்கா அப்படிதான் கூப்பிடுவோம். அந்த பாயம்மா பாய் அக்காவுக்கும் எங்க வீட்டில் உள்ள மற்ற அம்மா அக்காக்களுக்கு வித்தியாசமே இருக்காது. இவங்க பொட்டு வச்சிருப்பாங்க, பொட்டு வச்சிருக்க மாட்டேன் வித்தியாசம். யாரும் எனக்கு தெரிஞ்சு நான் சின்ன குழந்தையா ஸ்கூலுக்கு போகும்போது எந்த பாயம்மாவும் பாயக்காவும் யாரும் பர்தா போட்டு நான் பார்த்ததே கிடையாது. அப்ப பர்தாங்கிற பழக்கமே இப்போது ஒரு 10 ஆண்டுகளாக தான் வந்திருக்கு, திணிக்கப்பட்ட பழக்கம். இதே பர்தா போடாத பெண்கள் பர்தா இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க, சில பெண்கள் போடுறாங்க, சில பேர் போடல. அப்ப இதே இஸ்லாமிய அடிப்படைவாதிகள் என்ன பேசுறாங்க தெரியுமா? பர்தா போடாத பெண்கள்லாம் ஒழுக்கம் கெட்டவர்கள் என்று பேசினார்கள், நான் கேட்டிருக்கேன். அப்ப இந்த மாதிரி பேசிடுவாங்களோ என்கிற பயத்தின் காரணமாக பர்தா அணிந்த பல முஸ்லிம் பெண்கள் இருக்காங்க. நீங்களே ஹிந்தி திணிப்புன்னு பேசுறீங்களா, அதே போல இது ஒரு பர்தா திணிப்பு. நம்ம ஊர் வெய்ய காலத்துல இன்னும் கருப்பு துணி எந்த அளவுக்கு ஹீட்டை உள்ள இழுக்கும் பாருங்க. அதே போல இப்ப நீங்க எப்படி உங்க சேலம் பகுதியில் சொன்னீங்களோ அதே மாதிரி எங்கள் டெல்டா ரீஜன்ல வந்து உங்களுக்கே தெரிஞ்சிருக்கீங்க, பார்த்திருப்பீங்க. எங்க அப்பா வந்து ஒரு எலிமெண்டரி ஸ்கூல் எச்எம்மா இருந்தாரு. இப்ப கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சுட்டு இருக்கிறோம். அப்பொழுதுதான் கொஞ்சம் கொஞ்சமா பிரைவேட் ஸ்கூல்லாம் வர ஆரம்பிச்சது, நர்சரி ஸ்கூல்லாம். ஸோ இதுலேருந்து அதில் அவங்கள சேர்க்கணும் அப்படிங்கிறப்ப போனஃபைட் சர்டிஃபிகேட் வேணும் அப்படின்னு கேட்பாங்க. எங்கள் அப்பா போனஃபைட் சர்டிஃபிகேட் கொடுப்பார். அப்போ வந்து இஸ்லாமிய பெண்கள் அப்போ வந்து எங்கள் ஊரில் துப்பட்டிங்கிற ஒரு உடையை தான் போட்டுருவாங்க. அதாவது சாரீ கட்டியிருப்பாங்க, அந்த சாரியில் அது அதே போல் மேலே ஒரு இது போட்டிருப்பாங்க, அவ்வளோதான். அதில் ஃபாரின்லேருந்து வித்தியாசமான கலர்ல எல்லாம் அவங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் ரொம்ப பெருமையா போட்டுப்பாங்க. இன்னும் அங்கிருந்து அனுப்பியிருக்கிற அந்த கோல்டு வலையெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கிறது அதை காட்டிக்கிட்டு தான் வரும். அது அவங்களுக்கு ஒரு பெருமையாக, நம்ம கணவர் வந்து நமக்கு கஷ்டப்பட்டு துபாயிலேருந்து சம்பாரிச்சு நம்ம கொடுத்துருக்கா, அதுல நம்ம வாங்கிய வளையல்கள், அதெல்லாம் ஒரு பெருமையாக மிடுக்காக இருந்தாங்க. தைரியமாக ஃபேஸ் டு ஃபேஸ் கேட்பாங்க, சார் என் குழந்தை பிரைவேட் ஸ்கூல்ல சேர்க்க போறேன் சார், போனஃபைட் சர்டிஃபிகேட் கொடுங்க சார். அதே பார்க்கிறேன் ஒரு 15 வருடங்களுக்கு பிறகு இன்னொரு ஒரு ஆணை நிமிர்ந்து கூட பார்க்கக்கூடாது, அதற்காக தான் இந்த புர்கா அப்படின்னு அதே ஊரில் அழுத்தம் தெரிவிக்கப்பட்டதையும் நான் பார்க்கிறேன். ஒரு இஸ்லாமிய குறும்படம் ஒன்று, எப்படி இஸ்லாமிய மார்க்கம் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்காக நிறைய ஷார்ட்ஸ் போட்டிருக்காங்க. இதெல்லாம் நீங்க இதுலயே பார்க்கலாம், யூடியூப்ல போய் நிறைய இருக்கு, குட்டி கிடைக்கிறது, ஃபேஸ்புக்ல எல்லாத்துலயும் வருது. அதில் ஒரு இஸ்லாமிய வாழ்க்கை முறை எப்படி இருக்கணும் என்று பெண்களுக்கு சொல்லித் தருவதற்காக குட்டி குட்டி படங்கள். ஒரு பொது வழியில போனா ஒரு இஸ்லாமிய பெண் வந்து எப்படி ஹோட்டல்லையோ ஒரு இடத்துல போய் சாப்பிடணும், எது பெஸ்ட், அது வந்து பச்சை கலர்ல டிக்கு நோங்கிறது அந்த வீடியோ போட்டு பக்கத்துல ரெட் கலர்ல இன்டு மார்க் போட்டு, ஒரு முஸ்லீம் பொண்ணு வந்து பர்தாலாம் போட்டிருக்காங்க, முகம் முழுக்க காமிச்சிருக்காங்க, போய் சாப்பிட்றாங்க, அது இன்டு. அந்த மாதிரி இருக்கக்கூடாது. இன்னொரு முஸ்லீம் பொண்ணு இப்படி மூஞ்சி இருக்கு, மூஞ்சிக்கு நடுவில் இப்படி வச்சு எடுத்து உள்ள இப்படி சாப்பிட்றாங்க, எதுவுமே தெரியல, எவ்வளவு வேதனையா இருக்கும். அதுதான் சரியான வாழ்க்கை முறை. அப்ப இப்படி ஒரு இஸ்லாமிய பெண்களே ஒரு கொத்தடிமைகளாக ஒரு மனிதனாக கூட நினைக்கல. அடிமைத்தனமே இந்த கடந்த 10 ஆண்டுகள் தான் வந்திருக்கு, எனக்கு தெரிஞ்சு 10-15 ஆண்டுகள். இப்ப இந்த கதையில என்ன வந்திருக்கு, ஸ்கூல்ல படிக்கிற ஒரு முஸ்லீம் பெண் வந்து தாவணி போட்டு இருக்கக்கூடாதா? குற்றச்சாட்டே அவங்க எப்படி தாவணியோட அந்த படத்தை, எனக்கு தெரிஞ்சு நான் பள்ளிக்கூடத்துல படிக்கும் போது முஸ்லீம் பெண்ணு ஸ்கூல் ஆனுவல் டேல டான்ஸ்ல அந்த முஸ்லீம் பொண்ணு பொட்டு வச்சிருப்பாங்க. எனக்கு ஞாபகம் இருக்கு, அந்த பொண்ணுடைய அம்மா வந்து பாராட்டு, இந்த பொட்டு வச்சா எங்க பொண்ணு இவ்வளவு அழகா இருக்கு, ஆனா எங்க வீட்டுல பெரியவங்க திட்டுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த போட்டோ மட்டும் பத்திரமா எடுத்துட்டு உள்ள ஒளிச்சு வச்சிருப்பாங்க. அப்ப ஒரு திணிப்பு தானே இது. அவங்க நினைக்கிறத கூட செயல்படுத்த முடியாத ஒரு அடிமைத்தனமான நிலை தான் இஸ்லாமிய பெண்களுக்கு மத்தியில் இருக்கிறது. அதனால துணிச்சலாக காட்டியிருக்கிறார் இந்த சினிமா டைரக்டர். இன்னொன்னு பாருங்க, இப்ப 47 நடந்த ஒரு திரைப்படம்னு வச்சுக்கோங்களேன், இல்ல 1930 நடந்த திரைப்படம். அந்த காலத்துல பாத்தீங்கன்னா எல்லாருமே குடிமை வச்சிருப்பாங்க. அப்ப அப்படிதான் காட்சிப்படுத்த முடியும். ஒரு 100-200 ஆண்டுகளுக்கு முன்பு வந்து எல்லாரும் குடிமை வச்சிருந்தாங்கன்னா அப்ப வந்து கிராப்போட எப்படி காட்ட முடியும்? வெள்ளைக்காரன் தான் கிராப் வச்சிருந்தாங்க. அப்ப எல்லாரும் பஞ்சகச்ச மாதிரி கட்டியிருப்பாங்க, வேட்டி கட்டியிருப்பாங்க, யாரும் பேண்ட் போட்டிருக்க மாட்டாங்க. அப்ப அந்த காலத்துக்கு ஏற்ற ஒரு வரலாற்று தான் சொல்ல முடியும். அதில் கூட நீ வந்து திணிக்கிறாய் என்று சொன்னால் எந்த அளவுக்கு வந்து வரலாற்றை மறைக்க முயற்சி பண்றீங்க பாருங்க.
இப்படி இருந்தாங்க ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்பு. இப்ப எல்லாம் பர்தா போட்டிருக்காங்க. இந்த இடைப்பட்ட காலத்தில் பர்தா திணிக்கப்பட்டது என்கின்ற வரலாற்று உண்மை தெரிந்துவிடக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த சினிமா எதிர்க்கிறாங்க. இன்னும் என்னன்னா அதுல நிறைய பெண் பிள்ளைகளை கொஞ்சம் அழகா அந்த தாவணியோட காட்டியிருக்காங்க. இப்போ இருக்கக்கூடிய அந்த இஸ்லாமிய பெண்களுக்கு அந்த ஏக்கம் வந்து விடக்கூடாதுங்கிறதுக்காக இவங்க தடுக்கிறாங்களோங்கிறதும் அப்படி இருக்கலாம். அதை நம்ம என்ன பார்க்கணும்னா, இன்றைய இஸ்லாமிய வாழ்க்கை முறை என்பது இஸ்லாமிய அடிப்படைவாதிகளுடைய கையில இருக்கு. இந்த இஸ்லாமிய அடிப்படைவாதிகளை மீறி யாருமே எதுவுமே செய்ய முடியாது. அப்படிப்பட்ட சூழ்நிலை எல்லாத்துலயும் இருக்கு. திரைப்படத்துக்கு கூட வந்தாச்சு. அதான் இதை காட்டுகிறது. பாருங்க, ஒரு ஸ்கூல் மகாராஷ்டிரால ஜால்னா என்கின்ற ஒரு இடத்துல, ஒரு பள்ளிக்கூடத்துல, அது சிபிஎஸ்இ ஸ்கூல். மகாராஷ்டிரா பள்ளிக்கூடத்திலேயே அது நடக்கூடாது என்று சொல்லி அஸ்ஸாம்ல பிஸ்வா சொல்லுகிறார். அதே போல எல்லா இடத்துலயும் சொல்றாங்க. அதுவே நம்ம பாராட்டுறோம். ஆனா சென்ட்ரல் கவர்மெண்ட் சிபிஎஸ்இ சிலபஸ் இதை ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு பள்ளிக்கூடத்தை ஆண்டு விழால இந்த பாகிஸ்தானுடைய பயங்கரவாதிகளுடைய பின்பலத்துல அந்த படத்தை வச்சு அதை வாழை எடுத்து எல்லாம் வெட்டுற மாதிரி எல்லாம் அதை காமிக்கிறாங்கன்னா, பாட்டு அது பாடி இருக்காங்க. ஆமா, எந்த அளவுக்கு அந்த மதவாத கருத்துக்களை போதனை செய்கிறார்கள். அந்த பள்ளிக்கூடத்துடைய சிபிஎஸ்இ அங்கீகாரம் ரத்து செய்யப்படும். அப்ப இந்த நாட்டுல வாழ்ந்துட்டு இந்த நாட்டுடைய உப்பை தின்று விட்டு உண்ட வீட்டுக்கு இரண்டகம் செய்யறதுன்னு சொல்லுவாங்க தமிழ்ல. நம்ம நாட்டுக்கு எதிரான மனப்பான்மை பிஞ்சு குழந்தைங்க மனத்துல ஏற்படுத்துறாங்க. அப்ப பிரச்சனை எங்க இருக்குன்னா, இந்த நாட்டில் உள்ள கோடிக்கணக்கான இஸ்லாமியர்கள் மீதால பிரச்சனை இல்லை. அந்த கோடிக்கணக்கான இஸ்லாமியர்களை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய மத அடிப்படைவாதிகள் சில பேர் இருக்காங்க இல்லையா, அவர்களை விட்டு இந்த இஸ்லாம் வெளியில வந்தால்தான் இஸ்லாத்துக்கு நல்லது. இதைத்தான் தொடர்ந்து நம்ம ஸ்ட்ரீட்டில் சொல்லிக் கொண்டே இருக்கிறோம். ஆகவே இஸ்லாமிய அடிப்படைவாதிகளுடைய கையிலிருந்து விடுபட்டு சாதாரண இஸ்லாமியனாக, மனிதநேயம் பேசக்கூடிய இஸ்லாமியனாக இஸ்லாமியர்கள் வாழ வேண்டும். அது காலத்தின் கட்டாயம். அதைத்தான் இந்த செய்தி எனக்கு காட்டுதாக நான் நினைக்கிறேன். செல்போனால் நாசமாகுது. இது தனி மனித உறவுகள், அதாவது ஆண் பெண் உறவு, குறிப்பாக கணவன் மனைவி உறவு, இதுவும் கூட செல்போனால மிக நாசமாக இருக்குது. அந்த உறவு கூட முறிந்திருக்கிறது. இதை பல வழக்குகளில், விவாகரத்து வழக்குகளில் நானே பார்க்குறேன் அப்படின்னு நீதியரசர் ஜிஆர்எஸ் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு. இது ஒரு சாதாரணமாக நம்ம போயிடலாம். அது சம்மந்தமாக ஒரு நியூஸை இதில் நம்ம எடுக்க வேண்டியதில்லை. அதில் அவர் குறிப்பிட்டவன்னு சொல்றார், இந்த ரீல்ஸ் மோகம், இந்த செல்ஃபோன் இந்த ஒரு கேட்கெட், இதன் மூலமாக நாட்டுடைய அரசியல் மாறுகிறது, மாநிலமே நாசமாகலாம் போகுது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதையெல்லாம் மனதில் வைத்து சொல்லியிருக்கிறார் அப்படின்னு தெரியல. உங்களுக்கு ஏதாவது புரிஞ்சதா? அதாவது மனிதனுக்கு பொழுதுபோக்கு என்பது அந்த வாழ்க்கையில் ஒரு அம்சம். ஒரு 300 ஆண்டுகளுக்கு முன்பு நம்ம நாட்டினுடைய பொழுதுபோக்குன்னு பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா, ராமாயணம் மகாபாரதம் கதையை சார்ந்த திருக்கூத்தோ ஒரு கதையோ பாட்டோ இப்படிதான் இருக்கும். அல்லது ஹரிச்சந்திரன் கதை, நல்ல தங்காள் கதை, இப்படிதான் கதைகள். நீங்க ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி, 100 கூட தேவையில்லை, ஒரு 40-50 வருஷம் முன்னாடி இப்போ உள்ள 80-90 வயசு உள்ள யாராவது ஒருத்தர் போய் கேட்டா சொல்லுவாங்க. அந்த மாதிரி என்னன்னு பாடுவாங்க. இன்னும் கூட பாடி காட்டக்கூடிய ஆட்கள் இருக்காங்க. அப்ப இந்த கலைகள் என்ன பண்ணுது, பொழுதுபோக்கு அம்சம் என்ன பண்ணுது, மக்கள் மனதில் ஒரு நல்ல மெசேஜை கொடுத்தது. அது எது வேணா இருக்கலாம், பொம்மலாட்டமா இருக்கலாம், இல்ல டான்ஸ் எது வேணா இருக்கலாம். ஆனா சினிமா என்று வந்த பிறகு என்ன ஆச்சுன்னா, முழுக்க முழுக்க கொஞ்சம் கொஞ்சமா தடம் பெறல ஆரம்பிச்சது. என்ன வேணா கருத்து சுதந்திரம் என்ற பேர்ல இந்த பண்பாட்டை நாசமாக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் அதுல கொண்டாச்சு. கருத்து சுதந்திரம் என்ற பேர்ல எல்லாத்தையும் நிர்மூலமாக்கக்கூடிய எல்லா விஷயம் வந்தாச்சு. சுவாமி ஓங்கானந்தா அவர் சொல்லுவார், இந்த சினிமா பத்தி சொல்லும்போது, அந்த காலத்துல சினிமா தியேட்டர் தான் இல்லையா, ஒரு காலத்துல ஊருக்கு ஒரு சனியம் வந்தாச்சு அப்படிம்பார். அதே போல ஒவ்வொரு வீட்டுக்கு வரவேற்புல ஒரு டிவி தொலைக்காட்சி பெட்டி வந்தோடனே அதே ஓங்கானந்தா என்ன சொன்னாரு, ஊருக்கு ஒரு சனியன் வீட்டுக்கு ஒரு சனியனாக வந்துவிட்டது. இவர் சமீபத்தில் கோவிட் சமயத்தில் இறந்து போனார். அந்த இறந்து போறதுக்கு முன்னாடி சொன்ன விஷயம் என்னன்னா, ஒரு காலத்துல ஊருக்கு ஒரு சனியன் இருந்தது, அப்புறம் வீட்டுக்கு ஒரு சனி வந்தது, இப்போ ஒவ்வொருத்தர் கையிலும் ஒரு சனி வந்தாச்சு. அப்ப உங்கள் மனதை கெடுக்கக்கூடிய ஒரு சாதனம் உங்க கையில் வந்தாச்சு. நல்லது செய்யுது இல்லை நான் சொல்லல, எந்த அளவுக்கு நல்லது செய்கின்றதோ அதை விட கெடுதல் செய்யக்கூடிய ஒரு கருவியாக இந்த மொபைல் என்ற கேட்ஜெட் மாறிவிட்டது. சினிமா கவர்ச்சி,
இன்னைக்கு விஜயுடைய மூலதனம் என்ன? அரசியல் அனுபவமா? எதை வைத்து அவர் ஆட்சி பிடிச்சார்? சினிமா கவர்ச்சி என்கின்ற ஒன்றை மட்டுமே வைத்துக்கொண்டு திமுக எதிர்ப்பு அதிருப்தி அலையை அறுவடை செய்திருக்கிற விஜய் இல்லைங்களா? அப்ப வெறும் ரீல்ஸ் வைத்து அல்லது இன்ஸ்டா வைத்து ஒரு ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் என்கின்ற நம்பிக்கையை தமிழ்நாடு உலகத்துக்கு காட்டியிருக்கிறது. இப்ப நேபாளில தான் நடந்தது, ஸ்ரீலங்கால, பங்களாதேஷ்ல. அப்ப விரல் விட்டு எண்ணக்கூடிய யாரோ சில பேர் ஏதோ இடத்துல உட்கார்ந்து கொண்டு இந்த சோசியல் மீடியா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் என்று சொல்கிறார்கள். இங்க பக்கத்துல பாருங்க டீ கடை, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணி பிரமாதமா எங்கிருந்தோ வந்து இங்க வாங்கி டீ குடிச்சிட்டு போறாங்க. அப்படின்னா அந்த டீல ஸ்பெஷலா இருக்குன்னு தெரியாது. ஆனா ஒரு கவர்ச்சி, ஒரு மோகம். இன்ஸ்டால ஒருத்தர் வந்து வளையல் கடை வச்சிருக்காரு தாம்பரத்து பக்கத்துல. மெட்ராஸ் முழுக்க எல்லா இடத்துலயும் தாம்பரத்து அங்க போய் இந்த வளையல வாங்கிட்டு வர்றாங்க. இன்ஸ்டால நீ வாங்கினியா? பெருமை. அப்ப இந்த இன்ஸ்டா இப்படிப்பட்ட சோசியல் சமூக வலைத்தளங்கள் மூலமாக ஒரு மார்க்கெட்டிங் பண்ணினால் அது வியாபாரம் மட்டுமல்ல, ஒரு ஆட்சி மாற்றத்தையே பண்ணக்கூடிய அளவுக்கு வந்து அதற்கு வந்து பவர் இருக்கின்றது என்பது இது நிரூபித்திருக்கிறது. இது வந்து ஒரு வகையில் நமக்கு நாட்டுக்கு டேஞ்சர் இல்லையா? பிகாஸ் தே கேன் மேனிப்புலேட். இப்ப நேர்ல நீங்க போய் ஒரு பொருளை பார்த்து வாங்கறதுக்கும் ஒரு டிவி கேஜெட்ல ஒண்ணு அப்படி டிவில அது மொபைல்ல பார்த்து ரெண்டு வெவ்வேறு, அது வேற மாதிரி இருக்கும். நீங்க வாங்க வேண்டும் என்பதற்காக கவர்ச்சிகரமாக பல விஷயம் சொல்லியிருப்பான், ஆனா வந்த பிறகு பார்த்தா வேற மாதிரி இருக்கும். அப்ப இது கவர்ச்சி. இந்த கவர்ச்சியை முதலீடாக வைத்து இளைஞர்கள், இளைஞிகள், யுவதிகள் மூளைச்சலவை செய்யப்படுகிறார்கள். இது வந்து உண்மைதான். என்னுடைய அப்பா வந்து சொல்லுவார், நான் சொல்றதெல்லாம் வந்து 30 ஆண்டுக்கு முன்பு கதை. அப்பெல்லாம் எங்க காலத்துல வந்து சிவாஜி, எம்ஜிஆர், அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு ரஜினி, கமல். இதுதான் நாங்க பேச்சு. இப்போ வேற ஒன்றும் இருக்காது. அதை ஆர்கியூ பண்ணுவோம். ஒரு பக்கம் ரஜினி ரசிகர், ஒரு பக்கம் கமல் ரசிகர். அதுக்கு ஒரு தலைமுறை முன்னாடினா சிவாஜி, எம்ஜிஆர். இதுதான் அது ரெண்டுக்கு இடைப்பட்ட தெரியாது. பாகவதர். நான் வந்து இந்த டிரான்சிஷன்ல இருக்கேன். சிவாஜி, எம்ஜிஆர், ரஜினி, கமல் நடுவுல உள்ள காலகட்டத்துல ரெண்டிலேயே நான் ஈடுபட்டு இருக்கேன். அப்ப வீட்டுல வந்து நம்ம சாதாரணமா பேசுவோம் இல்லையா, யாரா வந்து ஃப்ரெண்ட்ஸ் வந்து பேசும்போது அப்படி பேசினா எங்க அப்பா ஒரு விஷயம் சொல்லுவார். சினிமா கழை கூத்தாடிகள்லாம் வந்து சினிமா தியேட்டர் விட்டு வந்துரு, வீட்டுக்குள்ள வந்து பேசாது. நம்ம செருப்பு போடுறோம், செருப்பு அவசியம். செருப்பு வீட்டுக்கு வெளியில் தான் இருக்கணும், வீட்டுக்குள்ள வரக்கூடாது. அவ்வளவுதான் மரியாதை அதுக்கு என்று எங்க அப்பா சொல்லுவார். அதனால இந்த சினிமாவை, பொழுதுபோக்கை எந்த அளவுக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதற்கான ஒரு வரையறை நமக்கு வேண்டும். அந்த வரையறை நமக்கு இல்லாம போச்சுன்னா இட் வில் டாமினேட், இட் வில் இன்ஃப்ளூயன்ஸ், இட் வில் மேக் எனிதிங். அப்படிப்பட்ட ஆபத்துக்கு நம்ம கொண்டு போகக்கூடாது. அதான் அவர் சொல்லியிருப்பார் நினைக்கிறேன். இன்றைக்கு எந்த அளவுக்கு மொபைல் போயிருக்கின்றதுன்னு சொன்னால் மனிதர்கள் ஒன் டு ஒன் கம்யூனிகேஷனே இல்லைங்களா இன்னைக்கு, எல்லாம் போன். ஒரு ஜோக் ஒருத்தர் சொன்னார். ஒரு பாட்டியம்மா இருக்காங்க. அந்த பாட்டியம்மா பார்க்கறதுக்கு அவங்களுடைய எல்லா பேரம் பேத்தி ஒரு 7-8 பேர் இருக்காங்க. எல்லாம் விடுமுறைக்கு வந்திருக்காங்க. வந்து பாட்டியம்மாட்ட எல்லாம் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. என்ன பேசுறாங்கன்னா, பாட்டியம்மா உட்காந்துருக்காங்க, சுத்திலும் எல்லா 7-8 பேரன் பேத்தியிலும் ஒவ்வொருவரும் தங்களுடைய மொபைல் போனில் யாரிடமும் பேசிக் கொண்டிருந்தார்கள். பாட்டியம்மா பார்த்துட்டு இருக்காங்க. இதான் இன்னைக்கு நிலைமை. ஆகவே தனி மனிதருக்குரிய அந்த கம்யூனிகேஷன், உறவு, நெருக்கம், பாசம், புரிஞ்சுக்கிறது, இது எல்லாத்தையும் மழுங்கடிக்க செய்யக்கூடிய இந்த போனாக மாறிவிட்டது. போன்ல இருக்குதான் உண்மை. நான் நேர்ல பேசுறது யாரும் நம்புறது இல்லை. போன் வந்துருக்கு பாத்தீங்களா, ஃபேஸ்புக்ல வந்து பாத்தீங்களா, இன்ஸ்டால இருந்து பார்த்துருக்கீங்களா? அப்ப அது உண்மை நினைக்கிறாங்க. நேரடியாக பார்க்கக்கூடிய உண்மை நினைக்கக்கூடிய தன்மை குறைந்து போய் கொண்டிருக்கிறது. அதனால இது ஒரு பெரிய ஆபத்துன்னு தான் நான் பார்க்கிறேன். அதைத்தான் சுட்டி காட்டியிருப்பதாக நினைக்கிறேன். இந்த எலக்ட்ரானிக் கேட்ஜெட்ஸ் நமக்கு தேவைதான். எங்கேயோ இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களை இங்கே கொண்டு வந்து கொட்டிக்கிறது. அது வகையிலே பாராட்டணும். அதே போல கரப்பான் பூச்சிகள் இதெல்லாம் வருகிறது. அதனால கலைச்செடிகள், நல்ல செடிகளோடு சேர்ந்து கலைச்செடிகள் 100கணக்கில் வருவது போல இதை சரியான முறையில் பயன்படுத்தக்கூடிய ஒரு என்ன சொல்றது ட்ரைனிங் நம்முடைய குழந்தைகளுக்கு, நம்முடைய யுவதிகளுக்கு நம்ம கொடுக்கணும். கொடுக்காவிட்டால் அந்த தனிப்பட்ட ஆளுக்கு மட்டுமல்ல, மாநிலத்துக்கு, தேசத்துக்கே அது பெரிய ஆபத்தாக முடியும் என்பதை சூசகமாக நீதியரசர் குறிப்பிட்டிருப்பதாக நான் நினைக்கிறேன். வங்கதேசத்துல கைபந்தா பலாஷ்பாரி உபஜிலாவில்
வந்து மிகப்பெரிய ராமருக்கு சிலை பெரிய உயரமாக கட்ட முயற்சி பண்ணி இது பண்ணியிருக்காங்க. அங்கே கோமர்பூர் ஸ்ரீ ஸ்ரீ ராதா கோவிந்தா கோவில் அதோடைய கமிட்டி இருக்குது, அவங்கெல்லாம் சேர்ந்து தான் இதை கட்ட இது பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் இப்பொழுது என்னன்னா 80% பணிகள் முடிஞ்சிருச்சு. 81 அடி உயர ராமருக்கு சிலை. ஆனால் இப்போதைக்கு அந்த பணியை நிறுத்தி வைக்கணும் அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய அளவில் போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறார்கள் அங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள், அடிப்படைவாத இஸ்லாமியர்கள். இந்த செய்தியை எப்படி பார்க்குறீங்க? அதை எதிர்த்து இந்துக்கள் தீப்பந்தம் ஏந்தி போராடி வருகிறார்கள். அதை பாராட்டுறேன். அதே போல இதற்கு முன்பு இஸ்லாமிய பயங்கரவாதிகளின் மூலமாக பல தாக்குதல் நடந்தது. கோயில்களில் பெண்கள் முதற்கொண்டு காப்பாற்றினாங்க. இஸ்லாம் அது இஸ்கானுடைய சாமியார் உள்பட போது அதாவது அங்க காவல்துறை பாதுகாப்பு கொடுக்கல இந்து கோயில்களுக்கு. இந்துக்களே வந்து ஷிப்ட் முறையில வந்து கையில் ஆயுதம் ஏந்தி கோயிலை காப்பாற்றினார்கள். டே நைட் 24 hours ஷிப்ட் மாதிரி. அப்படி ஷிப்ட் மாறும்போது பெண்கள் கூட இருந்து காப்பாத்திருக்காங்க. அப்படித்தான் அங்கே இந்துக்கள் அங்க இந்து மதத்தை காப்பாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த பங்களாதேஷ் இந்துக்களுக்கு ஒரு பெரிய ராயல் சல்யூட் நான் கொடுக்குறேன். நம்ம ஒவ்வொருத்தரும் அவங்களுக்கு வந்து பக்கபலமா இருக்கணும், அவர்களுக்கு துணை நிற்கணும் எல்லா வகையிலும். we should give our moral support. நீங்க இந்த ராமர் சிலைக்கு என்று சொன்ன உடனே எனக்கு வேற ஒரு ஞாபகம் வருது. 1971 தமிழ்நாட்டில் சேலத்துல ஈவே ராமசாமி ராமர் சிலைக்கு செருப்பு மாலை போட்டார். அதன் பிறகு இது பெரிய நாள் முழுக்க பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தி அப்ப தமிழ்நாட்டில் RSS உடைய இப்ப பாஜக மூத்த தலைவர் வந்து மறைந்து போன இலா கணேசன் அவர்கள், அவர் வந்து தமிழ்நாட்டில் RSS பொறுப்புல அப்ப இருந்தார். ஒரு பெரிய மீட்டிங் நடந்தது, டெல்லியில் அதுக்கு போயிருந்தார். போன உடனே அந்த மீட்டிங்கில் கூட நுழைஞ்ச உடனே எல்லாம் பல பேர் இருக்காங்க, கோபமா கேட்டாங்களாம் எல்ஜியை பார்த்து, இன்னும் தமிழ்நாட்டில் ஒரு ஆம்பளை கூட இல்லையா அப்படி கேட்டிருக்காங்க. இவருக்கு ஒன்றும் பேச முடியல, பேசாம தலை குனிஞ்சிருந்தாராம். அப்புறம் சொல்லியிருக்காரு, எல்லாரும் வந்து திமுகவுக்கு ஆதரவா இல்லை, இப்ப அந்த மாதிரி சூழ்நிலையில எதிர்க்கக்கூடிய சூழ்நிலை அங்கே இல்லைங்கிறத சொல்லிட்டு வந்திருக்காரு. அதன் பிறகு சென்னைக்கு வந்து அதன் பிறகு தமிழ்நாட்டில் இதே போல RSS செயல் வீரர்களுடைய கூட்டம் இருந்தது. அங்க இதே மாதிரி சொன்னார். சொல்லிட்டு இந்த மாதிரி சொன்னார், இந்த மாதிரி கேட்டாங்க, தமிழ்நாட்டில் ஒரு ஆம்பளை கூட இல்லையா, இந்த ரகசியம் எப்படி அவங்களுக்கு தெரிஞ்சதுன்னு சொல்லி அவர் சொன்னார். எல்லாம் சிரிச்சாங்க. இது சிரிப்பதற்கல்ல, யோசிப்பதற்கு என்று சொன்னார். அதனால தமிழகத்தில் வந்து அப்படிப்பட்ட ஆண்மையற்ற இப்படிப்பட்ட ஒரு செயல் இருந்தபோது எதிர்க்க திராணி இல்லாத இந்துக்கள் இருக்கக்கூடிய தமிழகத்தை பார்க்கும் போது அங்க வாழவே வந்து வாழ்றதே பெரிய ரிஸ்க். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் அதை எதிர்த்து போராடி கொண்டிருக்கக்கூடிய பங்களாதேஷ் இந்துக்களை பாராட்டு. அதுக்காக நான் சொல்றேன். இங்கேயும் அதற்கு பிறகு இந்துக்களிடையே எழுச்சியை வந்து RSS இந்து முன்னணி ஏற்படுத்தியது வந்தது. அதை நான் இல்லைன்னு சொல்லல, ஆனால் சொல்றேன், நமக்கு வந்து வாழ்வதற்கு பெரிய சேலஞ்சு கிரைசிஸ் இல்ல, அங்க வாழ்றதே ஒவ்வொரு நாளுமே பெரிய கிரைசிஸ். இந்துவாக வாழ்வதே. ஆமா, நீ ஒரு இப்படி தலையாட்டி முஸ்லீம் மாறிட்டா எல்லாம் எந்த பிரச்சனையுமே இல்லை. அப்ப இவ்வளவு பெரிய ஒரு மனத்தின்மையோட இருக்கான் பாருங்க. அதுக்காக நம்ம பாராட்டி ஆகணும், அவங்களை நம்ம நமஸ்காரம் பண்ணணும் அவங்க ஒவ்வொருத்தருக்கும். இப்ப பாருங்க, நான் திரும்ப நம்ம என்னன்னா 47க்கு நான் போறேன். பல பேர் இதே போல கமெண்ட்லயே சொல்லுவாங்க, உடனே வரலாற்று ஆசிரியர் என்று சொல்கிறார்கள் என்று. வரலாற்றை நம்ம மறந்து போனா திருப்பி நமக்கு வேறு வகையில் நமக்கு பாடம் புகட்ட ஆரம்பிச்சிடும். பாஜக வரலாறு பேசக்கூடாதுன்னு ஆரம்பிச்சிருக்காங்களா? சரி சரி. 47 ஏற்கனவே போன செய்தியில சொன்ன, இந்துக்களோடு முஸ்லிம்கள் சேர்ந்து வாழவே முடியாது, எங்களுக்கு தனி நாடு வேண்டும், தனியா பிரிச்சுட்டு போயிட்டாங்க. அப்ப என்ன சொல்றாங்க, எவ்வளவு முஸ்லிம் ஜனத்தொகை இருக்கோ அந்த முஸ்லிம் ஜனத்தொகையுடைய ப்ரொபோர்ஷனுக்கு ஒரு ஏரியா கொடுங்க. அப்படிதான் பாகிஸ்தான், அதுக்கு 2 கிழக்கு பாகிஸ்தான் மேற்கு பாகிஸ்தான் ஒரே நாடு. இப்பதான் பங்களாதேஷ் தனியா நாடா பிரிஞ்சிருக்கு. அப்ப என்ன பண்றாங்க, இப்ப இங்க வந்து முஸ்லீம் இருக்காங்க, அங்க ஹிந்துக்கள் இருக்காங்க, பிரிஞ்சாச்சு. இப்ப இங்க உள்ள முஸ்லீம்கள்லாம் அங்க போயிடணும், கரெக்ட் தானே? அங்குள்ள ஹிந்துக்கள்லாம் இங்க வந்துடணும். எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் பாப்புலேஷன். அம்பேத்கர் தான் சொன்னார், பல தலைவர்கள் அப்படிதான் சொன்னாங்க. அப்ப காந்தி என்ன சொன்னார்னா, ஐயோ அப்படிலாம் வேண்டாம், இப்ப வீடு வந்து பாகப்பிரிவினை பண்ணி ஒரு கோடு போடுறோம், ஒரே குடும்பம் தானே, 2ஆ பிரிஞ்சிருக்குல்ல, அப்படின்னா நிரந்தர சண்டையான, அதனால அவங்க அங்கேயே இருக்கட்டும், இவங்க இங்கேயே இருக்கட்டும் அப்படி சொல்லிட்டு அவர் இறந்து போயிட்டார். ஆனா என்ன ஆச்சு, அதன் பிறகு லட்சக்கணக்கான
ஹிந்துக்கள் எத்தனை பேர் வந்தாங்கன்னு இந்த ரெக்கார்டே கவர்மெண்ட் கிட்டே இல்லை. கிழக்கு பாகிஸ்தானிலிருந்தும் மேற்கு பாகிஸ்தான் அகதிகளாக இந்தியா நோக்கி வந்து கொண்டே இருந்தார்கள். ஏன்னா இங்க உள்ள முஸ்லீம்களை யாரும் ஒன்றும் பண்ணல, இங்கே இருக்கான், சௌக்கியமா இருக்கான். தனி நாடு வேண்டும் என்று கேட்ட மேலப்பாளையத்தில் இருக்கக்கூடிய சென்னையில சேப்பாக்கத்தில் இருக்கக்கூடிய முஸ்லீம் இங்கே போல, இங்கேதான் இருக்காங்க, இன்னும் இருந்துட்டு இருக்காங்க. அதனுடைய வாரிசு இங்கே இருக்காங்க. அங்கிருந்து எல்லாம் சிந்துல இருந்து, பஞ்சாப்ல இருந்து, டாக்கால இருந்து லட்சக்கணக்கான இந்துக்கள் ஓடி வந்தாங்க. அப்ப நேரு லியாக்கத் அலிக்கான ஒரு பேக்ட் போடுறாங்க, ஒப்பந்தம் போடுறாங்க. ஐயா நீங்க இந்த மாதிரி அங்க உள்ள இந்துக்களுக்கு பாதுகாப்பு கொடுங்க, அவங்க மத உரிமையோட இருக்கணும், கோயில் கட்டி கும்பிடணும், யாரும் தடுக்கக்கூடாது, நாங்க இதே போல இங்க உள்ள முஸ்லீம்கள் யாரும் எதுவும் பண்ண மாட்டோம், சமத்தா பார்த்துக்குவோம். நேரு லியாக்கத் அலிக்கான ஒப்பந்தம் போட்டாங்க. போட்டபடி அதனால என்ன பண்ணாங்க, மக்கள் நம்பினாங்க. அப்படி நம்பி அந்த கிழக்கு பாகிஸ்தான் இப்போ உள்ள பங்களாதேஷ்ல நம்பி இருந்த அந்த ஹிந்துக்களுடைய நிலையை பத்தி இப்ப நம்ம பேசிட்டு இருக்கோம். இங்க உள்ள முஸ்லீம்கள் எப்படி சௌக்கியமா இருக்காங்க, இன்னும் சொன்னா பிரிவினை பேசுறான். ஆனா அங்க பாகிஸ்தான் கிட்டத்தட்ட கணக்கே யார்ட்டும் இல்லை. இங்க எவ்வளவு முஸ்லீம்கள் இருந்தாங்களோ அதே அளவுக்கு ஹிந்துக்கள் அங்க இருந்தாங்கன்னு சொல்கிறார்கள் தோராயமா. அப்ப இன்னைக்கு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 20 கோடி அளவுக்கு முஸ்லீம் இருக்காங்கன்னா அங்க 20 கோடி அளவுக்கு ஹிந்துக்கள் இருக்கணும் இல்லையா? மேற்கு பாகிஸ்தான் இப்போ உள்ள பாகிஸ்தான்ல விரல் விட்டு எண்ணக்கூடிய இந்துக்கள் தான் இருக்காங்க. பங்களாதேஷ்ல அங்கங்க கொஞ்சம் சில பாக்கெட்ஸ்ல இருக்காங்க. அப்ப நீங்க லியாக்கத் அலிக்கான ஒப்பந்தம் போட்டது உண்மையானால் அங்க உள்ள இந்துக்களுக்கு எல்லா உரிமையும் நீங்க கொடுக்கணும். அப்படி கொடுக்கவில்லை என்று சொன்னா கவர்மெண்ட் ஏற்பட்ட ஒப்பந்தம். அவர் கவர்மெண்ட் ஹேஸ் த ரைட் டு என்கொயர் த பங்களாதேஷ் கவர்மெண்ட். எப்ப இதுக்கு முன்னாடி ஈஸ்ட் பாகிஸ்தான் இருந்தப்ப உங்க நாட்டினுடைய பிரதம மந்திரி போட்ட ஒப்பந்தப்படி நீ ஏன் காப்பாத்தல? சில பேர் எதுக்கு நான் சொல்ல வரேன்னா, அங்க உள்ள ஹிந்துக்கள்லாம் ஓடி வந்துடணும், நம்முடைய அரசாங்கம் வந்து அதுக்கு கேட்டு திறந்து ஏற்பாடு பண்ணணும். கூட அவங்க வர தயாரா இல்ல. நாங்க பங்களாதேஷ்ல இருப்போம், அவங்களுடைய உரிமை இது, எனக்கு உரிமை கொடு, நான் நிலைநாட்டுறேன். ஆகவே அவர்கள் எல்லாம் பாராட்டணும். இது இந்த செய்தியை நான் பார்க்கக்கூடிய ஒரு கோணம். இன்னொரு கோணத்துல பாத்தீங்கன்னா அங்க உள்ள ஜிகாதிகள் என்ன பண்றான், ராமர் சிலையை கட்டக்கூடாது, ராமரை அவமானப்படுத்த நினைக்கிறான். அந்த ஜிகாதி என்ன இப்போது செய்கிறானோ அதே செயலைத்தான் பல ஆண்டுகள் முன்பு தமிழ்நாட்டிலே ஈவே ராமசாமி செய்தார். அப்ப ஜிகாதி இஸ் ஈக்குவல் டு ஈவே ராமசாமி. கரெக்ட் தானே? இதான் மேத்தமெட்டிக்ஸ் சொல்ல முடியும். ஆகவே ஈவே ராமசாமி என்கின்ற இந்த ஆள் தீகா என்ற பெயரிலே ஜிகாதி மனப்பான்மை போல ஹிந்து மதத்தை அழிக்கக்கூடிய ஒரு மனப்பான்மை கொண்ட ஒரு இயக்கத்தான் ஏற்படுத்தி இருக்கிறார் என்பதை நாம் இதன் மூலமாக தெரிந்து கொள்ள முடிகிறது என்று இதை முடிவு செய்கிறது. இன்றைய 5 செய்திகள் குறித்து மிக விரிவாகவும் ஆழமாகவும் உங்களுடைய கருத்துக்களை ஸ்ரீ டிவி நேயர்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கீங்க. மீண்டும் வேறொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை உங்களிடம் விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். ஜெய் ஹிந்த், ஜெய் ஸ்ரீராம், வந்தே மாதரம். வந்தே மாதரம்.